அனைவருக்கும் நமஸ்காரங்கள். கடவுளை நேசித்து மரணமில்லா பெருவாழ்வு பெறுவாய் அப்படிங்கிறதுக்காக தான் காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வை மனிதனுக்குள்ளே வச்சுருக்கிறார் இறைவன். ஆனால் பேப்பரை திறந்தா கள்ளக்காதலுடன் சேர்ந்து சொந்த புருஷன் மேலே கள்ள தூக்கி போட்டு கொன்ற காதல் மனைவி. இவர் காதல் பண்ணுறது எவ்வளோ படிக்கிறான், படித்தா நம்ப முடியல. ஒரு பெண்ணு எல்லாம் ஃபேமஸானது தான், பேப்பரு யூடியூப்லலாம் வந்தது தான். ஒரு பெண்ணு கள்ளக்காதல் பண்ணுறா. காதல்னு வழக்கமாக புருஷங்காரன் தூங்கின முன்னாடி, குழந்தைங்கள்லாம் தூங்கின முன்னாடி 10 மணிக்கு ஏதோ கச்சமுச்சா நடக்குது. திடீர்னு பார்த்தா காதலாம் 9:30 மணிக்கே வந்துட்டான். குழந்தைங்கள்லாம் முழிச்சிக்கிட்டு இருக்குது. உடனே ஞான உதயம் வந்துருச்சு. யாருக்கு? இந்த பொண்டாட்டிக்கு, கள்ளக்கு பொண்டாட்டிக்கு. காதலன்கிட்ட சொல்கிறான், என்ன நம்ம சந்தோஷத்துக்கு குழந்தைகள் இடைஞ்சலாக இருக்குது, கொன்னுடுமா அப்படிங்கிறாங்க. கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டாங்க. கொண்டுட்டு ஃபோன்லாம் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேங்க ஐயா, குழந்தைங்கள கொண்டு போட்டேன். எதுக்கு? கள்ளக்காதலுக்கு. வள்ளல் பெருமான் அறிவிக்கிறார், சாலைக்கு தென்புறமாக ஆண்டவர்கள் வருவார்கள். ஐயா நீங்கள் சொல்லிவிட்டீங்க, ஏன் நான் தெற்கு பக்கம் போய் ஆண்டவரை சந்தித்து மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கள்ள புருஷன் சொல்கிறான், உன் சொந்த புருஷன் தடையாக இருக்கிறான், போடு கள்ள தலையில் போட்டுடுறாங்க. காதல் எதுக்கு கொடுத்தாரு இறைவன், எதுக்கு பயன்படுத்துகிறோம்? அப்படி தான் உலகத்தில் இருக்குது எல்லாமே. ஓ வசந்தராஜா தேட் சுமந்த ரோஜா பாடுறாங்க. பொம்பளையை பார்த்து தான் பாடுவாங்க, பொம்பளை ஆம்பளையை பார்த்து பாடுவாங்க. வசந்தராஜாவா? வசந்தம்னா என்னன்னு தெரியுமா? கிராமத்தில் ஒரே வறட்சி, எல்லா தாவரங்களும் காஞ்சி போய் கிடக்குது. ஒரே ஒரு மழை பெய்யுது, எல்லா தாவரமும் பச்சையாயிடும். முள் மரமும் பச்சையாயிடும், கள்ளிக்காட்டு அந்த செடியும் பச்சையாயிரும், வயக்காட்டில் போன்ற நெல்லும் பச்சையாயிரும், வேப்ப மரம், தென்னை மரம், நம்ம தோட்டத்தில் போட்டுக்கிற கத்திரிக்காய், வெண்டைக்காய், எல்லா தாவரமும் பச்சை பசின்னு ஆகிடும். அதுக்கு பேர் தான் வசந்த காலம் அப்படின்னு பேர். மழை பெஞ்சா எல்லா மரமும் பூ பூக்கும், எல்லா மரமும் காய் காக்கும், அதான் வசந்த காலம். உடம்பு கொடுக்குற கடவுள் இந்த தமிழ்நாட்டுக்கு வர போகிறார். யார் கும்பிட்டாலும் மரணமில்லா பெறுவாள். ஒரு குழந்தை போய் கும்பிட்றேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுது. அப்பாவும் அம்மாவும் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த ஆண்டவர் சன்னிதானத்தில் காது குத்துறாங்க, நிஜ ஆண்டவர் சன்னிதானம். அந்த குழந்தை அப்படி 2 கையும் எடுத்து கும்பிடுது, 2 கையும் ஒன்றா வைக்குது. அப்படி வச்சா கூட அந்த குழந்தைக்கு முக்தி, மரணமில்லா பெறுவாள். ஒரு பாட்டியம்மா வயசு ஆகிடுச்சு, 90 வயசு, கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது. யாரோ ஒரு புண்ணியமா, ஏம்மா காரில் போகிறோம், சுற்றுலா போகிறோம், வாயன் அப்படியே திருச்சி போயிட்டு அப்படியே அந்த பக்கம் மதுரை பக்கம் போயிட்டு அங்கே ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்ட்டாங்க. அந்த ஆலயத்தில் தான் அந்த ஆண்டவர் வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இந்த அம்மா போய் சும்மா ஐயா கும்பரஞ்சாமின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அந்த பாட்டியம்மாவுக்கும் முக்தி. படித்தவன் படிக்காதவன், ரிச்சா வச்சுக்கிறவன், மளிகை கடை வச்சுக்கிறவன், அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய உயர் அதிகாரி யாராக வந்தாலும் சரி, ஐயா கும்பரஞ்சாமின்னு சொல்லிட்டா அவருக்கு மரணமில்லா தேகம் கிடச்சி போயிடும். அப்படி ஒரு கடவுள் இந்த பூமிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு வள்ளல் பெருமான் அறிவிக்கிறார். அப்போ யார் வசந்தராஜா? யார் கும்பிட்டாலும் மரணமில்லா பெருவாழ்வை வாரி 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 வழங்குற வள்ளல் வந்துட்டாரு, வரப்போகிறாருன்னு அறிவிக்கிறாரு. போய் சந்தித்து ஆஹா அடிச்சதுரா லக்கி ப்ரைஸு, கவர்மெண்ட் சொல்லுது ரேஷன்தாரர்களுக்கு பொங்கல் பரிசு 2000 ரூபாய், ரேஷன் கார்டை கொண்டு போய் ரேஷன் கடையில் கொடுத்தா போதும், காசு கிடச்சி போயிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு 2000 ரூபாய் 2000 ரூபாய்னு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தால் வருமா? அதான் வசந்த காலம். தன்னை அண்டியவர்களுக்கு கோரக்கர் அறிவிக்கிறார், முக்தி பெற வேண்டுமென்றால் எல்லோருக்கும் வேண்டும் தமிழ். இதை விட என்ன உனக்கு ஞானம் உதிக்கணும்? அந்த கடவுள்
வள்ளல் பெருமான் 150 வருடங்களுக்கு முன்பாக அறிவித்தார், தென்பக்கமாக ஆண்டவர்கள் வருவார்கள். உடம்பு கொடுக்கிற கடவுள். சரஸ்வதி கல்வியை கொடுக்கும் கடவுள். தன்வந்திரி அந்த தெய்வம், அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் கடவுள். ஹயக்ரீவர் அவரும் கல்வி ஞானத்தை கொடுக்கும் கடவுள். லட்சுமி செல்வத்தை கொடுக்கும் கடவுள். உடம்பு கொடுக்குற கடவுள் வரப்போகிறார், தமிழ்லேயே வரப்போகிறார். ரஷ்யக்காரன் சாவான், வாழ்வு முடிஞ்ச உடனே அவனுக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு வேணும்னா தமிழ்நாட்டுக்கு வரணுமா. எங்கப்பா அந்த ஆண்டவர் இருக்கிறான்னு பார்த்து, ஐயா கும்புரஞ்சாமி, அந்த ஒரு வார்த்தையாவது நீ தமிழில் சொல்லணும், கற்றுக்கணும். எப்படி பேசணும்? ஐயா கும்புரஞ்சாமி, இதை போய் நீ சொல்லணும். அந்த தமிழ் கடவுளை சந்திச்சு உடம்பு கிடச்சிடும், மரணமில்லா பெருவாழ்வு கிடச்சிரும். பாகிஸ்தான்காரனுங்க உருது பேசுகிறாங்கோ, உனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேணா நீ தமிழ்நாட்டுக்கு வரணும்ப்பா. வந்து அந்த வள்ளல் பெருமான் சொன்ன அந்த உடம்பு கொடுக்குற கடவுளை சந்திச்சு ஐயா கும்பரஞ்சாமி சொன்னால் தான் உனக்கு மரணமில்லா பெருவாழ்வு, இல்லைன்னா பேயாக தான் தெரியணும். அமெரிக்காக்காரன் டேஷ் பாஷ் இங்கிலீஷ் பேசுகிறான். நீ என்ன இங்கிலீஷ் பேசுகிறான் என்னப்பா? உனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் என்றால் நீ தமிழை கற்றுக்கொண்டு, என்ன தமிழ்? ஐயா கும்பரஞ்சாமி, இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீ தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழை சொல்லி நீ சொன்னால் தான் உனக்கு மரணமில்லா பெருவாழ்வு, இல்லைன்னு நீ அமெரிக்காவில் பெய்யா தெரிய வேண்டியதுதான். அதான் கோரக்கரையா தீர்க்க தரிசனமாக சொன்னார், முக்தி பெற வேண்டும் என்றால் எல்லோருக்கும் வேண்டும் தமிழ். நன்றிகள், நமஸ்காரங்கள்.